அந்த காட்டுல சோடா குருவியும் அதன் மகன் குக்குவும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. சோடா குருவி குக்குவுக்காக ரொம்ப சத்து மிகுந்த காய்கறி பிரியாணி செய்துக்கிட்டு இருந்துச்சு. அம்மா, நீங்க இன்னும் சமைச்சு முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப நேரமா சமைச்சுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. கொக்கு, நீ கொஞ்ச நேரம் உன் நண்பர்களோட வெளியே போய் விளையாடிட்டு வா. நான் அதுக்குள்ளாட்டி சமைச்சு வச்சிடுறேன். அப்புறம் நீ சாப்பிடலாம், சரியா? சரிம்மா, நான் போய் விளையாடிட்டு வரக்குள்ளாட்டி நீங்க சமைச்சு வச்சிருங்க. நான் போய் விளையாடிட்டு வேகமா வந்துடுறேன் என்று தன் அம்மாவிடம் கூறிய குக்கு நண்பர்களுடன் விளையாடுவதற்காக சென்றான். சோடா குருவி சமைக்கும் பிரியாணியிலிருந்து மிகவும் சுவைமிக்க வாசனை வந்தது. அந்த வாசனை பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் கோரி காலு என்ற 2 காகங்களின் வீட்டிற்கு சென்றது. கோரி, என்ன ஒரு அருமையான வாசனை! உனக்கும் அந்த வாசனை நுகர முடியுதா? எனக்கு என்னமோ அந்த சோடா குருவி தான் ரொம்ப சுவைமிக்க உணவு சமைச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா காலு, அந்த வாசனை என் மூக்கை தொலைச்சிக்கிட்டு எனக்கு பசியை தூண்டிடுச்சு. அந்த சோடா குருவிக்கிட்ட நான் உப்பு கேட்குற மாதிரி போய் அது என்ன சமைக்கிறதுன்னு பார்த்துட்டு வரேன் என்று கூறிய கோரிக்காகம் சோடாவின் வீட்டிற்குள் சென்று இப்படி கேட்டது. சோடா, எங்கள் வீட்டில் இருந்த உப்பு தீர்ந்துருச்சு. காலுக்கிட்ட சொன்னாலும் அவர் உப்பு வாங்க மறந்துட்டாரு. நீ கொஞ்சம் உப்பு இருந்தா தனியா சோடா. கோரி அக்கா, நீங்கள் எங்கேயே இருங்க, நான் போய் உப்பை எடுத்துக்கிட்டு வரேன் என்று சோடா குருவி உப்பை எடுக்க சென்றவுடன் சோடா குருவி என்ன சமைக்கிறது என்று கோரிக்காகம் எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் வீட்டிற்குள் உப்பு எடுக்க சென்ற சோடா குருவி அங்கே வந்தது. என்னத்த கோரி அக்கா எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? சோடா, நீ சமைக்கிற உணவோட வாசனை எங்கள் வீட்டு முடிக்க வருது. அதுதான் நீ என்ன சமைக்கிறேன்னு பார்த்தேன் சோடா. அக்கா, என் மகன் குக்கு ஆசைப்பட்டியான்னு அவனுக்காக காய்கறி பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கேக்கா. சரி, நீ சோடா. எங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு வேலை நிறையா கிடக்கு. நான் போய் அதை பார்க்குறேன். நான் போயிட்டு வரேன் என்று கூறிய கோரிக்காகம் அங்கிருந்து தன்னுடைய வீட்டிற்கு பறந்து சென்றது. கோரி, சோடா வீட்டுக்கு போனியே, என்னாச்சு? அது என்ன உணவு சமைச்சுக்கிட்டே இருக்கு? காலோஜி, சோடா குருவி அதோட மகன் குக்குவுக்காக காய்கறி பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு இப்போவே அந்த காய்கறி பிரியாணியை சாப்பிடணும் போல இருக்கு. நீங்கள் எப்படியாவது அந்த காய்கறி பிரியாணியை திருடிக்கிட்டு வரீங்களா? கோரி, அதைத்தான் நானும் நினச்சேன். சோடா குருவி இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணி எடுக்கிறதுக்காக ஆற்றுக்கு போகும். அந்த சமயத்தை பயன்படுத்தி நான் அந்த பிரியாணியை திருடிக்கிட்டு வந்துடுறேன். நல்ல யோசனை காலம், இப்போவே அதை செயல்படுத்துங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சோடா குருவி தண்ணி எடுக்க சென்றும். சரி கோரி, நீ வீட்லேயே பத்திரமாயிரு. நான் போய் பிரியாணியோடு வரேன் என்று கூறிய காலுக்காக சோடாவின் வீட்டை நோக்கி சென்றது. பிறகு தானிக்கு இருப்பதை யாரும் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக சோடாவின் வீட்டின் பின்னாடி ஒரு புதரில் உள்ளாக ஒளிந்து கொண்டு சோடா எப்போ தண்ணி எடுக்க போகும் என்பதை பார்த்து கொண்டு காத்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் நண்பர்களுடன் விளையாட சென்ற குக்குவும் தன்னுடைய வீட்டிற்கு வந்தான். அம்மா, சமையல் ரெடி ஆயிடுச்சா? வாங்க, உடனே சாப்பிடுவோம். எனக்கு இருக்க இருக்க ரொம்ப பசியாக இருக்குமா. குக்கு, கொஞ்சம் பொறுமையாயிரு. நம்ம வீட்டில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. முதல்ல போய் நதியில் போய் தண்ணியை எடுத்துக்கிட்டு வருவோம். அப்புறம் சாப்பிடுவோம். சரிங்கம்மா, வாங்க, உடனே போய் தண்ணியை எடுத்துக்கிட்டு வருவோம் என்று பேசிய இருவரும் தண்ணீரை எடுப்பதற்காக நதிக்கரையை நோக்கி சென்றாங்க. இந்த சமயத்தை பயன்படுத்திய காலுக்காகம் நைஸாக சோடாவின் வீட்டில் நுழைந்தது. உள்ளே வந்த காலுக்காகம் அந்த பிரியாணியை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து சென்றது. தன்னுடைய கணவன் தனக்காக பிரியாணி தேடி வந்ததை பெருமையாக நினைத்த கோரிக்காகம் இப்படி கூறியது. காலுஜி, நீங்க தான் ரொம்ப திறமையானவர். அதனால தான் நான் உங்களுக்கு திருமணம் பண்ணினேன். கோரி, என்னைய புகழ்ந்ததெல்லாம் போதும், வா, உடனே இந்த பிரியாணியை சாப்பிடுவோம் என்று கூறிய 2 காகங்களும் அந்த பிரியாணியை தன்னுடைய வீட்டில் வைத்து சாப்பிட்டாங்க. இதற்கிடையே நதிக்கு தண்ணீர் எடுக்க சென்ற சோடா குருவியும்